ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. சாந்திரானந்தாப போதாத்மக அனுபகமிதம் காலதேசாவ திவ்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேன நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாபத் பாதிசாட்சாத் குரு பவனபுரே. அந்தபாக்யம் ஜனானாம் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிமிடதரகலா யாபலீலோபநீயம் பீயூஷாப்லா விதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரம சுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை ஆவீதம் நாரதாத்யை விலச உபனிஷத் சுந்தரி மண்டலேக்ஷ. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சுண்டு விரல் சொல்வது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் பெற்றவர் போல ஒவ்வொரு விரலும் தனிச்சிறப்பு பெற்றது தான். விரல்களில் சிறியது தான் என்றாலும் விஷயத்தில் முக்கியம் வாய்ந்தது தான் இந்த சுண்டு விரல். படிப்பு, கணிதம், வர்த்தகம், வழக்கறிஞர், நுட்பமான தொழில்கள், மருத்துவம், திருமணம், இளமையான காதல், பாசம் இத்தனைக்கும் உரிமையாளர் இந்த புதன் விரல் என்று சொல்லப்படும் சுண்டு விரல் தான். இந்த விரல் மோதிர விரலின் முதல் பார்ட்டை விட முதல் வரந்தையை விட சற்று நல்ல உயரமாக இருந்தால் அவங்க இந்த சுண்டு விரல் உயரமாக இருக்கிறவங்க சிறந்த கல்வியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், புது டெக்னாலஜிகள் மூலம் அதிக பணம் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க, வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, மெட்டீரியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் உடையவங்களாக இருப்பாங்க. சுண்டு விரல் முதல் பகுதியில் சக்கரம் போன்ற அமைப்பு பெற்றவர்கள், மிகச்சிறந்த வியாபாரிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க தான். பெரிய நிறுவனங்களை நடத்தி பொருள் ஈட்டுவாங்க. இதில் மயில் கொண்டை போல ஒரு அமைப்பு முதல் வரந்தையில் அமைய பெற்றவர்கள் ஜோதிடர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாலேயே கண்டு உணரக்கூடியவர்கள், அந்த மாதிரி அமைப்புகளில் இருப்பாங்க. முதல் பாகத்தில் சங்கு, பாவடிவரேகை, லூப் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். நல்ல தொழிலில், வேலையில் நல்ல வருமானம் கிடைச்சாலும் அந்த பணத்தை பாதுகாத்து வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், செலவுகள் ஏற்படும். இந்த விரல் சற்று உயரமாக கரும்புள்ளிகள் இல்லாமல் நல்ல சக்கர ரேகையோடு அமைய பெற்றவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். இந்த விரலில் கரும்புள்ளிகள் இருந்தால் கல்வியில் தடை, வருமானம் தடைப்படும். புதன்மேடு, இதோட புதன்மேடு சேர்த்து பார்க்கணும். அமைய பெற்றவர்கள் எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.